أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. அடுத்த நிகழ்ச்சியாக எம்முடைய நாட்டின் பற்றி வெளிப்படுத்தும் முகமாக தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் இசைக்க இருப்பதனால் இக்கல்லூரியின் அதிபர் மற்றும் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்காக வேண்டி அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக இலங்கையில் முஸ்லிம்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக வேண்டி ஷேக் முஆத் முஃப்தி தீனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய இந்த தாய்நாட்டின் 78வது சுதந்திர தின நிகழ்வினை வைபவத்தினை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய இதற்கு காரணமாக இந்த நாட்டை நமக்கு ஒப்படைப்பதற்கு ஏற்பாடு செய்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாடு 78 வருடங்கள் சுதந்திரம் பெற்ற என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல. பல தடைகளையும் பல எதிர்ப்புகளையும் பல சவால்களையும் தாண்டித்தான் இந்த நாட்டுக்கு 1948ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி இது ஒரு தனி அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுவதற்கு பொருத்தமான நாடு என்று அன்றைய ஆங்கிலேயர்களால் இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நாட்டுடைய வரலாற்றை நாம் பார்ப்பது, இந்த நாட்டுடைய வரலாற்றை நாம் அறிந்திருப்பது, இந்த நாட்டுடைய பிரஜை என்ற வகையில் ஒவ்வொருவரும் கடமையாக அதை அறிந்திருப்பது, அதை பற்றி விளங்கி இருப்பது காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த இலங்கை நாடு என்பது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 30,000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இந்த நாட்டில்
தென்னாசியாவின் ஒரு அழகிய சிற்பம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் மனித வாழ்வுகள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தொல்லியல் அந்த ஆராய்ச்சிகள் இன்றும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாட்டுடைய ஆட்சியின் தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் 543ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு விஜயன் என்ற அந்த அரசர் வருகை தந்ததிலிருந்து சிங்கள ஆட்சி இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த நாடு பல காரணங்களை அடிப்படையாக வைத்தும் இந்த நாட்டுடைய வளங்களை அடிப்படையாக வைத்தும் இந்த நாட்டுடைய இயற்கை வளங்கள் அதே போல இயற்கை தலங்கள் இவைகளை அடிப்படையாக வைத்து இந்த நாட்டை பல வெளிநாட்டவர்கள் காலனித்துவவாதிகள் இந்த நாட்டுடைய அதிகாரத்தையும் இந்த நாட்டுடைய அரசியலையும் கைப்பற்ற வேண்டும் என்ற போராட்டத்தில் முதற்கட்டமாக இந்த நாட்டினுடைய போர்த்துகீசர்கள் 1503 தொடக்கம் 1658 காலப்பகுதி வரைக்கும் ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்யக்கூடிய அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் இந்த நாட்டினுடைய கரையோர பகுதியை சார்ந்ததாக இருந்தாலும் மலை நாட்டிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய தேயிலை கருவா போன்ற அந்த வாசனை திரவியங்கள் அவர்களுடைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அவர்களுடைய அந்த வணிகத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த நாடு அன்று அந்த போர்த்துகீசர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. அதற்கு பின்னால் கண்டி மன்னனுடைய அந்த காலத்தில் கண்டி மன்னனுடைய ஒத்துழைப்பின் மூலமாக 1658 ஒல்லாந்தர்களால் இந்த நாடு கைப்பற்றப்பட்டு எப்படி அந்த போர்த்துகீசர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வணிகத்தை இந்த நாட்டுடைய வளங்களை வைத்து வளர்த்துக் கொண்டிருந்தார்களோ அதே போன்றுதான் ஒல்லாந்தர்களும் இந்த நாட்டுடைய வளத்தை சூறையாடி தங்களுடைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது மட்டுமில்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்தவர்களை ஒரு அடிமை என்ற கண்ணோட்டத்துடன் அவர்களுடைய வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வேலையாட்களாக பயன்படுத்தி அவர்கள் 1658 தொடக்கம் 1796 வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த நாட்டுடைய இந்த வளங்களின் மீது ஆசை கொண்டு அன்றைய காலத்தில் கண்டி என்பது ஒரு தனி ராஜ்யமாக இருந்ததனால் அந்த கண்டியில் வாழ்ந்த மன்னருடைய ஒத்துழைப்பின் மூலமாக அன்று 1796 ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுகிறார்கள். எதுவரைக்கும் என்றால் 1948 வரைக்கும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரைக்கும் இது போன்ற 3 பிரதானமான காலனித்துவ ஆட்சி முறைகளை இந்த நாட்டினுடைய வரலாறு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே நேரம் இந்த காலப்பகுதியில் 1900 அந்த எப்பொழுதும் அந்த போர்த்துகீசர்கள் தங்களுடைய ஆட்சியை இந்த நாட்டில் நிறுவினார்களோ அன்று தொடக்கம் ஆங்கிலேயோர் வரைக்கும் இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்களால் அப்பொழுது இருந்த அரசாங்கத்திற்கும் அப்பொழுது இருந்த குடிமக்களுக்கும் நம்பிக்கையும் அவர்களுக்கு முடியுமான ஒத்துழைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ஆங்கிலேயருடைய காலத்தில் முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளாக செயல்பட்ட டாக்டர் டிபி ஜாயாவாக இருக்கலாம். இவர் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கென்று ஒரு தனித்துவம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். நாம் ஒரு காலனித்துவ அரசுக்கு கீழால் இருந்தாலும் இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து ஓல்ட் ஸ்டோன் முஸ்லிம் லீக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு அன்று டாக்டர் டிபி ஜாயா அவர்கள் தலைமை தாங்கி முஸ்லிம்களை ஒரு அழகான கலாச்சார பின்னணியிலும் முஸ்லிம்களை ஒரு அழகான நெறியில் அரசியல் கட்டமைப்பில் அன்று வளர்த்து கொண்டு வந்தார்கள் என்பதை வரலாறு அதிகம் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்று அவர்கள் சுயாட்சியை அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கி இந்த சுதந்திரத்திற்காக பாரிய பங்களிப்பு செய்தவர்களில் மிக முக்கியமான ஒருவர் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. ஏனென்றால் அன்றைய ஆங்கிலேயர்கள் இந்த டாக்டர் டிபி ஜாயா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, நீங்க உங்களோட முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு ஆட்சியை கேட்டாலும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் இவர் சொன்ன வார்த்தை, நாங்க அப்படி அந்த எங்களுக்கு என்று தனியாக நாங்கள் கேட்கல, நீங்க பொதுவான சுதந்திரத்தை தாங்க, அதுல நாங்கள் பங்குதாரிகளாக இருப்போம் என்று அன்றும் அவர்கள் சுயநலத்தை விட்டுவிட்டு நாட்டுடைய பற்றை வெளிப்படுத்தி 3
4 பெரும்பான்மை வாக்குகளை பெற்று இந்த நாட்டை ஒரு சுதந்திரமான ஒரு தனி ஆட்சி பெற வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் மிக முக்கியமானவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சி அன்றைய காலத்தில் ஆங்கிலேயோர் தான், அதே போல பிரிட்டிஷ், அதே போல ஒல்லாந்தர்கள், இவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருந்ததனால் அதிகமான யுவதிகளும் இளைஞர்களும் இஸ்லாமிய மதத்தை விட்டும் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த டிபி ஜாயா அவர்கள் ஜாஹிரா காலேஜ் என்ற ஒரு கல்வி திட்டத்தை முழு இலங்கையிலும் அறிமுகப்படுத்திய ஒரு பெருமையை பெற்றவர் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் சேர் ராசிக் ஃபரீத் அவர்கள், இவர்களும் 1936ஆம் ஆண்டு ஸ்டேட் கவுன்சில் என்ற ஒரு குழுவை உருவாக்கி, அதாவது தனி சுதந்திரமான ஒரு குழு என்று உருவாக்கி அதை பிரதிநிதித்துவப்படுத்தி அன்று இருந்த அந்த அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைய அந்த காலத்தில் அந்த ஆங்கிலேயோர் தங்களுடைய கல்வி நிறுவனங்களில், அதாவது ஆங்கிலம் என்ற ஒரு மொழியை இந்த நாட்டின் தேசிய மொழியாக அவர்கள் அன்று உருவாக்கிய நேரத்தில் இவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் ஆங்கில பாடத்தை படிப்பதென்றால் அவர்களுடைய மிஷனரிகளுக்கு, அதாவது கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு, மதஸ்தலங்களுக்கு சென்று தான் ஆங்கில பாடத்தை கற்க வேண்டும் என்பதை உணர்ந்து தன்னுடைய சொந்த நிதியில், தன்னுடைய சொந்த காணியில் அன்று முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் என்று இந்த நாட்டின் முஸ்லிம் பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு பாடசாலையை, ஒரு சர்வதேச ஒரு நேஷனல் பாடசாலையை உருவாக்கி சென்றதன் வெற்றி இன்றும் அது இந்த நாட்டுக்கு அந்த முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் என்பது கொழும்புல இருக்கக்கூடிய அந்த பாடசாலை இன்றும் இந்த நாட்டுக்கு பல லோயர்களையும் பல டாக்டர்களையும் பல அறிஞர்களையும் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து அந்த நாம் சந்தோஷப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போலதான் MCM டாக்டர் கலீல் அவர்களும் இந்த நாட்டுக்கு பாரிய அளவில் பாரிய பங்காற்றி இருக்கிறார்கள். அதே போலதான் MC சித்திலபி அவர்கள் இந்த நாட்டின் கல்விக்காக, குறிப்பாக முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் இளைஞர்கள், யுவதிகள் கல்விமான்களாக, புத்திஜீவிகளாக இந்த நாட்டில் தலை தூக்கி வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் போட்ட கல்வி திட்டங்கள் இன்றும் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியமான மாணவ செல்வங்களே, அதே போல நிர்வாகிகளே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாமும் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், நாமும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த நாட்டிலே வளர்கிறோம், இந்த நாட்டை நேசிக்க வேண்டும். இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், இந்த நாட்டுடைய எல்லா கட்டமைப்புகளையும் நேசித்து அதற்கு மரியாதை செலுத்தி நாமும் இந்த நாட்டுடைய எல்லா வளர்ச்சிக்கும் எல்லா வெற்றிக்கும் பணம் ரீதியாக, அதே போல சிந்தனை ரீதியாக, அறிவியல் ரீதியாக எல்லா துறைகளினாலும் நாங்களும் பங்குதாரிகளாக ஆக வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்வதுடன் நாம் இந்த நாட்டில் உருவாக்கத்தையும், இந்த நாட்டில் எங்களால் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தால் இந்த நாட்டிற்கு ஆக்கப்பட்ட சேவைகளையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மதிப்புக்குரிய மஹ்மூதியா அரபு கல்லூரியின் நிர்வாக சபை தலைவர் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியை பொறுப்பாக நின்று வழிநடாத்தி செல்லும் அதிபர் அவர்களுக்கும் ஏனைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், ஹாஃபில்கள் அனைவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, அதாவது உங்களுடைய குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாணவர்கள் அனைவர்களுக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக இச்சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி தெரிவித்தவனாக இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் இந்த உலமாக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது
நன்றி உரைக்காக வேண்டி எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தக்கூடிய முதலாவது சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன். சற்று கூச்சமாக இருக்கின்றது. என்றாலும் நான் கவனிக்கும் போது கிட்டத்தட்ட என்னிடத்திலே கல்வி கற்ற மாணவர்கள் 12 பேர் போல இருக்கிறார்கள் இந்த சபையிலே. அதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது எங்களுடைய இந்த இலங்கை நாட்டினுடைய 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவது, சுதந்திர தினத்துக்காக எங்களுடைய முஸ்லிம்கள பங்களிப்பு எவ்வாறு இருந்தது, எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றி மிக தெளிவான முறையிலே அதாவது முஃப்தி அவர்கள் உங்களுக்கு விளக்கமளித்தார்கள். மார்க்க கல்வியில் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் இந்த உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உலமாக்கள் உஸ்தாதுகள் மிக அதாவது ஏனைய உலக கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தற்போது நடந்த இந்த அவருடைய விளக்கத்தை விட்டு நான் தெரிந்து கொண்டேன். அவருக்கு மீண்டும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவான முறையிலே அந்த விளக்கத்தை அவர் வழங்கினார். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, எதிர்காலத்தில் உலமாக்களாக காபில்களாக வர இருக்கின்ற உங்களுக்கு முன்னால சந்தர்ப்பம் கிடைக்க நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த கல்வி கற்கின்ற காலத்திலே நான் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கொள்கின்றேன். ஒழுக்கம் என்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஒழுக்கம் இல்லாமல் பெறப்படுகின்ற கல்வியில எந்த விதமான பிரயோசனம் கிடைக்காது. நாங்கள் அதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய கல்வி மான்களாக இருந்தாலும் சரி, அறிஞர்களாக இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லை என்றால் சமூகத்திலே அவர்களுக்கு அதாவது கடல் நுரை ஒதுக்கப்படுவது போல் சமூகத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். எனவே மார்க்க கல்வியை கற்கின்ற நாம் எங்களிடத்திலே பூரணமான அளவிலே 100க்கு 100 ஒழுக்கம் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். எனவே ஒழுக்கத்தோடு சேர்த்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுமாறு கேட்டு எதிர்காலத்திலே முழு உலகத்திற்கும் தீனை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களாக, உலமாக்களாக, காபில்களாக வரவேற்பு என்று கேட்டுக்கொள்வதோடு இச்சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடாத்தி சென்றிய நசீர் ஆசிரியருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி